நம்ம எப்பயும் பண்ற மாரி கருணைக்கிழங்கு பொரியல விட, இந்த ஸ்டைல்ல பண்ணீங்கன்னா, டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுத்திருக்கோம். அப்புறம் வீடியோவோட கடைசிலயும் திருப்பி டிஸ்ப்ளே பண்ணுவோம். இப்ப இந்த பொரியல் பண்றதுக்கான செய்முறை என்னன்னு பார்க்கலாம். 1 1/2 கப் அளவுக்கு அரிஞ்ச கருணைக்கிழங்க வாணல்ல தண்ணி விட்டு கொதிக்க வச்சு, அதுல போட்டு வேக வைங்க. குக்கர்ல வச்சீங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். இந்த பொரியலுக்கு குழஞ்சா நல்லா இருக்காது. நெத்தா தான் வேணும். ஸோ அதனால வாணல்லையே வேக விடுங்க. கருணைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கிறப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பையும் ரெடி பண்ணிக்கலாம். வாணல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு பொன்னிறமானதும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிய இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த புளி நல்லா வெந்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு இது வந்து ரெடி ஆகட்டும். அதுக்குள்ள நம்மளோட கருணைக்கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு வெந்துடுச்சுன்னா எடுத்து தனியா வச்சிடுங்க. இப்போ இந்த புளியும் நல்லா வந்து வெந்து எண்ணெய் விட்டுடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க கருணைக்கிழங்கு எடுத்து இதுல போட்டு கொஞ்சமா இதுக்கு ஆயிலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க கண்டினியூஸா ஒரு 2 நிமிஷத்துக்கு. அப்புறமா நீங்க வந்து இதை லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டா அது வந்து கொஞ்சம் முறுவலாயிடும். உங்களுக்கு ரொம்ப முறுவலா தேவையில்ல, எனக்கு சாஃப்டா இருந்தா போதும்னா நீங்க இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்குலாமே இறக்கிடலாம். ஏன்னா எல்லாமே புளி எல்லாம் ஆல்ரெடி வெந்துடுச்சு, புளி சேர்ந்துருக்கும். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்னா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல கண்டினியூஸா ஸ்டிர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்ல சிம்ல வச்சுட்டு நீங்க ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடும். இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு. நான் இன்னும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு விட போறேன். ஸோ இன்னொரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இது சூப்பரா கிறிஸ்பியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இதை வந்து நான் ஆற விட போறேன். இப்போ பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. அதே நேரத்துல புளி போட்டதுனால அந்த டேங்கியான டேஸ்டும் இருக்கும். இந்த பொரியல் லெமன் சாதம், தயிர் சாதம், மோர் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட நல்லா இருக்கும். புளி இருந்தா கூட அதுல காரம் இருக்கிறதுனால அதோட டேஸ்ட் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க அப்பாவோட சார்பா நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணா.